வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நாய்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்சை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ்ஃபிட் எவால்வ் 3ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆம்லா டிஸ்பிளேவோட வருது. ஹெட்டு நீங்கள் கவர் இமேஜ் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். ரவுண்ட் ஹெட் எப்படி இருக்குது, என்ன வசதி தந்திருக்காங்க எல்லாமே இதை பிரித்ததுக்கப்புறம், அதாவது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்னென்ன வசதிகள் இருக்குது, ஸ்வைப் ஆப்ஷன் எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதே நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சந்தைக்கு புதிய புதிய ப்ராடக்ட் வரும்போது உங்களுக்கு டாட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும்போது டாப்பில் ஒரு குட்டி பேக் இருக்குது. அது அப்புறமா பார்த்துடலாம். இந்த குட்டி பேக்கை தவிர ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சை தவிர அந்த பாக்ஸ்குள்ளாடி இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறமா அந்த குட்டி பேக்கையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். குட்டி பேக்கை பிரிக்கும்போது உங்களுக்கு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, நாய்ஸோட ஸ்டிக்கர் நிறையவே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, அன்பாக்சிங் பார்ட் ஓவர். இனி உங்களுக்கு வாட்சை காமிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வாட்சை பாருங்கள். ஹெட்டு வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஹெட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா பாடி உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் பண்ண மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக் மீன்ஸ் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்ட்ராப் எல்லாம் உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ராப் தான். அதில் நாய்ஸுங்கிற பிராண்ட் நேமை வந்து பொறிச்சிருக்கிறாங்க. இந்த வாட்சை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 பட்டன் இருக்கும். டாப்பில் இருக்கக்கூடிய பட்டன் மெனுக்கு என்டர் ஆகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்க்கு பிரத்யேகமாக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் தந்திருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வாட்ச். தென் வந்து வசதின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு 1.4 இன்ச்சில் ஆம்லாய்டு டிஸ்பிளே, ஃபுல் டச் ஸ்க்ரீனு. அது ஓகே, இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஆம்லாய்டு டிஸ்பிளே. அப்புறம் ப்ளூடூத் காலிங் இருக்குது. இது மூலிமா நீங்கள் ஃபோன் கால் பேசிக்கலாம். அப்புறமா 100 விதமான ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. அதுக்கு சொல்லிட்டு ஒரு பட்டனே தந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறமா IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அப்புறமா 100க்கு மேற்பட்ட க்ளவுட் பேஸ்டு வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான வாட்ச் ஃபேஸை நீங்கள் ஆப் மூலிமா செட் பண்ணிக்கலாம். அப்புறமா மற்ற வாட்சில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வைப்பிங் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் ஃபேஸை பாருங்கள். பை டிஃபால்ட்டாக அவங்க என்ன தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாக ஒரு சில வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. 3 வாட்ச் ஃபேஸ் தான், பெருசாக காட்டிக்கிற மாதிரி இல்லை. 3 வாட்ச் ஃபேஸில் ஒரு வாட்ச் ஃபேஸ் தான் எனக்கு பிடித்தமாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் கோட்டை விட்டுருக்காங்க, அது நமக்கு தெரியுது. வாட்ச் ஃபேஸ்க்கு அப்புறமா ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மெசேஜஸ், வாட்ஸ்அப் அப்டேட்டு, சோசியல் அப்டேட் எல்லாமே நீங்கள் இதில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். என்ன அப்டேட் அங்கே வந்தாலும் இங்கே நீங்கள், அதாவது அந்த அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஹார்ட் ரேட்டு, பிளட்டோட ஆக்சிஜன் லெவல், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் அப்டேட்டு, அப்புறம் விட்ஜெட், இவ்வளோ தான் அதில் வருது. தென் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. இது வந்து டார்க் மோடில் இருந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து இது பிடிக்குமான்னு தெரியலை. தென் வந்து லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது விட்ஜெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆம்லா டிஸ்பிளேனால ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறமா கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு வருது. பேசிக்னு சொல்ல முடியாது, எல்லா விதமான ஒரு 100க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. அது உங்களுக்கு என்ன மோடு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய க்ரௌன் பட்டன் சொல்ல முடியாது, பட்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். டிசைனை பார்க்கும்போது க்ரௌனுங்கிற இதை நம்ம சொல்ல முடியாது. டாப் அந்த பட்டனை ஸ்வைப்பில் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ஹெல்த்து, நாய்ஸ் பஸ்ஸு, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், ரிமைண்டரு, மியூசிக் கண்ட்ரோல், வெதர் அப்டேட், வாட்ச் ஃபேஸ், ஃப்ளாஷ் லைட்டு, செட்டிங்ஸு. இது வந்து ஐக்கானெல்லாம் ஓகே பரவாயில்ல, ஆனால் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. டிஸ்பிளே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி ஐக்கானோட வியூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஓவரலாக பார்க்கும்போது இந்த வாட்ச் பேட்டரி பேக்கப் பரவாயில்ல. ஃபோன் கால் இருக்குது, ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபோன் காலை வந்து இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபோன் புக்கை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் இருக்குது. ஆனால் ரொம்ப அந்த ஆப்பிள் வாட்சை வந்து நம்ம கையில் கெட்டுற அந்த இது வந்து வராது. ஏன்னா இது ரவுண்ட் ஹெட்டு ப்ளஸ் வந்து ஐகான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது டிஸ்பிளேக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ லாஸ்ட் வீக் இன்னொரு வாட்ச் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். 2 வாட்சையும் பாருங்கள். அந்த வாட்சோட வீடியோ நான் டாப்பில் வந்து கொடுக்குறேன், அந்த பாருங்கள். 2ஐயும் பார்த்துட்டு உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஆனால் அந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும், ப்ளஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இதுவும் ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க, 4000 ரூபாய் வருது. அது கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 700 ரூபாய் கிட்ட அந்த வாட்ச் வாங்கினீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 700 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் ஐகான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல, குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த நம்ம ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறோம், ஒரு 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாட்ச் கட்டக்கூடிய அந்த ஃபீல் வரணும்னா, அந்த ஃபீல் வந்து எங்கேயோ மிஸ்ஸிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வாட்சுக்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் வாட்சை ரிவ்யூ பண்ணணும், அதிக பட்ஜெட்டில் நம்ம போகலாமான்னு கேட்குறேன். அதாவது ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாட்சை ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை வந்து ஒரு 2,000 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணணுமா, இல்லை 5,000 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணலாமாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். உங்களை கருத்துக்கள் வரவேற்கப்படும். ஸோ உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. சந்திக்கலாம்.